ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். ஆத்தும தரிசன ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்காக மறவாமல் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக நேரங்களில் இன்றைக்கி நம்ம புலம்புகிற ஒரு புலம்பு, என்னத்தை எத்தனையோ பேருக்கு நான் நன்மை செய்தேன், நல்ல காரியம் செஞ்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் மாத்திரம் எப்பொழுதும் தீமை தான் நடக்கிறது, எப்போதும் பாடு தான், எப்போதும் பலவீனம் தான், எப்பொழுதும் போராட்டம் தான். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தான் சந்தோஷம் இல்லை, வருத்தம் காணப்படுகிறது, கஷ்டம் காணப்படுகிறது. இப்படி புலம்புகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்கள் கூட அந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கலாம், நான் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சேன், ஆனால் எனக்கு நன்மை செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை. எத்தனையோருடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் போக்குவதற்கு நான் உதவியாக இருந்தேன், ஒத்தாசையாக இருந்தேன், ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு தீமை செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிற அல்லது துக்கத்தோடு இருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். அன்பானவர்களே, வேதத்தில் ஒரு மனிதன் இப்படி இவர் சொல்கிற காரியங்களை பாருங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு இந்த வார்த்தையை சொன்ன நபர் யாருன்னு தெரியும். யோசேப்பு என்ற ஒரு தேவ மனிதன். அவர் வாழ்க்கையில் அவர் 17 வயதில் சொப்பனம் கண்டார். நல்ல சொப்பனம். அவருடைய வருங்காலம் எப்படி அமையப் போகிறது, அவருடைய வருங்காலத்தை தேவன் எப்படி உயர்த்த போகிறார் அப்படிங்கிறதான ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் சொன்னார், வெளிப்படுத்தினார். சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். அந்த சொப்பனத்தை போய் சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் சொன்னான். வீட்டில் அவனுக்கு வரவேற்பு கிடைக்கல, எல்லாரும் அவனை பகைத்தார்கள், அவனை பொறாமை கொண்டார்கள். அதன் விளைவு என்ன? ஒரு நாள் அவன் கொலை செய்யப்படுவதற்கு அவனை சகோதரர் முயற்சித்தார்கள். தண்ணீர் இல்லாத ஒரு பால் குழியை தூக்கி போட்டார்கள், அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். எத்தனை கஷ்டம் பாருங்க. தீமைக்கு மேலே தீமை, துன்பத்துக்கு மேலே துன்பம், பாடுகளுக்கு மேலே பாடு, போராட்டத்துக்கு மேலே போராட்டம். நான் வேதத்தில் எங்கேயாவது யோசேப்பு, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தீர், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த தீமை வந்ததுன்னு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லவே சொல்லலை. அவருடைய வாழ்க்கையில் பல போராட்டம், பல பிரச்சனை, ஆனால் அவர் பரிசுத்தவானாக இருந்தார். பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது, பாவத்துக்கு விலகி ஓடினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு நாள் அவர் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டார். கர்த்தர் அவரை கனப்படுத்த, ஏன் உயர்த்தப்பட்டார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ வென்றால் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவனுக்கு மனுஷர்களுடைய கண்கள் தயவு கிடைக்க பண்ணினார். பிரவுன்னு சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஒரு முறை அவர் ஒரு சின்ன கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். திடீரென்று அந்த கப்பல் அலைகளினால் தாக்கப்பட்டு உடைஞ்சி சின்ன பின்னமாகிவிட்டது. கடைசியில் அவர் ஒரு தீவில் ஒரு கரையில் ஒதுங்கினார். அங்கு ஒதுங்கினவர் அந்த தீவில் இருந்த சின்ன சின்ன இலைதலையெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன குடிசை போட்டார். அங்கிருந்த காய்கறி பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு ஆண்டவர்கிட்ட தினம் சொல்வார், ஆண்டவரே எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை, என் குடும்பத்தை பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும், என் சொந்த ஜனங்களிடத்தில் நான் போய் சேருவதற்கு உதவி செய்யும். இப்படி தினம் மறக்காமல் ஜெபம் பண்ணினார், விண்ணப்பம் பண்ணினார். ஒரு நாள் உணவு சேகரிப்பதற்காக போயிட்டு வந்தார். அந்த பரிதாபம், அவருடைய சின்ன குடிசை தீப்பிடித்து எரிந்தது. ஓன்னு அழுதா, சின்ன குழந்தைய மாதிரி. தேவனே எனக்கு பாடுகளுக்கு மேலே பாடு, ஏன் நான் தங்கியிருந்த சின்ன குடிசையும் போயிட்டு நான் அழுத பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. தூர இடத்துல போன ஒரு கப்பல் அந்த தீவில் அந்த தீ எறிகிறதை கண்டு ஏதோ மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த பக்கமாக அந்த பிரவுன்னு சொல்லப்பட்ட தேவ மனிதனை அவர்கள் தங்கள் கப்பலில் ஏற்றி கொண்டு அவனை கொண்டு போய் பத்திரமாய் அவருடைய சொந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தார்களாம். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல உபத்திரவம் இருக்கலாம்,
பல துன்பங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், வியாகுலங்கள் இருக்கலாம். அதை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். வேதத்தின்படி நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னா, அவர் தீமையை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறார். சொன்னார், யோசேப்பு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்க செஞ்சதெல்லாம் தீமை தான், தீமைக்கு மேல தீமை செஞ்சீங்க. ஆனால் கர்த்தர் அந்த தீமையை வெகு ஜனங்களுக்கு நன்மையாக முடித்தார். வெகு ஜனங்களை போஷிக்கக்கூடிய தலகர்த்தனாய் மாற்றினார். நம்ம வாழ்க்கையிலையும் எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் பொறுமையாக காத்திருப்போம். கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆண்டவர் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லி இருங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகலத்தின் நன்மைக்காக செய்து தருவார். ஜோமனோமா, நல்ல தகப்பனே, நீ தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிறீரப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ தீமைகள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்டு. அது எல்லாவற்றையும் மாற்றி போடும் அப்பா. வாழ்க்கையில் அற்புத அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.